கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட சந்திரகலா சிவனாண்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா 3 சாமியார் மாதிரி ஒரு ஆளை செட்டப் பண்ணி நீங்க போயிட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் பேசுங்க. பேசி நீங்க பேசுற விதத்துல சாமுண்டீஸ்வரி நீங்க பெரிய ஒரு சாமியாரு, நீங்க சொல்றத பக்தியா நம்பணும், அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஃபேமஸான சாமியாருன்னு சொல்லிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி ஏமாத்த சொல்றாங்க. நீங்க நடிக்கிறத பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி இனிமேல் குடும்பத்துக்கு எல்லா நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு உங்களை தான் கூப்பிடணும், அந்த அளவுக்கு நீங்க ஆக்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு சாமியார் வேஷத்துல பாத்தீங்கன்னா 3 பேரை அனுப்புறாங்க. அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரகலா ஒரு பிளானை சொல்றாங்க. அக்கா, நான் ஒரு யோசனை சொல்றேன், நீ தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, இதுதான் சரின்னு எனக்கு படுதுன்னு சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி, சொல்லு சந்திரா, நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனான்னு சொல்லும் போது இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சந்திரகலா என்ன சொல்றாங்கன்னா, கார்த்தி நம்ம என்ன பண்ணாலும் தடுத்து நிறுத்திடுவான், ஏதாச்சும் ஒன்று பண்ணி கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவான். அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கும் ரேவதிக்கும் இன்னும் புருஷ முண்டாட்டின்ற உண்மை தெரியல, அது கூட தெரியப்படுத்திட்டா 2 பேரையும் பிரிக்க முடியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, தெரியாத மாதிரி உடனே இப்பயே நம்மளோட மருது மாப்பிள்ளைய தாலி கட்ட வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சந்திரகலா சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி, கரெக்டான யோசனை சந்திரா, எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவான். அதுக்கு முன்னாடி நம்ம ரகசியமா இந்த தாலி கட்ட வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சாமியார் உள்ள நுழையும் போது சந்திரா கிட்ட அப்படியே பாக்குறாங்க. ஏன்னா சந்திரகலா செட் பண்ண ஆளுங்க தான் இதெல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி, வாங்க சாமி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லபடியாக நாங்கள் நடத்துகிறோம், அது மாதிரி என் பொண்ணு கல்யாணமும் உங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உங்கள் முன்னாடி இப்பயே நான் என் பொண்ணுக்கு தாலி கட்ட வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அப்போ ரோகிணி உடனே, என்ன ரேவதி, அம்மா இப்பயே கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண போகிற, திடீர்னு அம்மா கிட்ட சொல்லிடு வேண்டான்ட்டு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைக்கா, நீ தானே சொன்ன அவர் கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே அவருக்கு என் மேல பாசம் இருந்ததுன்னா, ஏன்னா அவர் பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வந்தாரு. ஆனா இப்போ கார்த்தி மாமாக்கு என் மேல பாசம் இருந்ததுன்னா கண்டிப்பா அவர் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தட்டும். அவர் உண்மையிலே என்ன விரும்புகிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் என் மேலே உண்மையாக பாசமோ என்ன விருப்பமோ இருந்தது கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை அவரே நிறுத்தட்டும் அப்படின்ற மாதிரி ரேவதி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. விதிப்படி பார்த்திங்கன்னா இப்போ சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, உடனே கார்த்தி எங்கே ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணால் தடுத்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ மயில்வாகனம் உடனே என்ன சொல்கிறாங்க, பா இந்த மாதிரி அத்தை அவசரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கப்பா, எப்படியாச்சும் தடுத்து நிறுத்து, பாவம் பாரு ரேவதி, நீ வரணும் தான் அவ இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நான் வரமாட்டேங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா மயில்வாகனம் ஷாக் ஆகி, என்னப்பா நீ ரேவதிக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, நீ வரமாட்டேன்னு சொல்கிற, நீ வந்தால் தானேப்பா ரேவதியை நாங்கள் காப்பாற்ற முடியும், இப்பெல்லாம் இல்லை அந்த அயோக்கியம் அவனை கல்யாணம் பண்ணிடுவான், ரேவதி உனக்கு கிடைக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லும் போது, இல்லைங்க, அவள் உண்மையிலே என்ன விரும்பினா கண்டிப்பாக அவள் இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும், நான் வரமாட்டேன், வராமல் அவள் இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும் அப்படின்ற மாதிரி கார்த்தி பார்த்திங்கன்னா விருப்பம் நம்ம ரேவதிக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரேவதியை இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போது கார்த்தி ரேவதிக்கும் ரேவதி கார்த்திக்கும் இவங்க மேலே அன்பு இருக்கான்னு ப்ரூவ் பண்ணுற நேரம் இது. ஸோ கார்த்தியை தேடி இந்த கல்யாணத்தை நிறுத்தட்டும் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. கார்த்தி என்ன சொல்றாருன்னா, என் மேல பாசம் இருக்குன்னா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணாம நிறுத்திட்டு அவங்க அம்மா கிட்ட சவால் விட்டுட்டு என்ன தாலி கட்ட வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப யாரு நினைக்கிறது நடக்க போகுதுன்னு தெரியல. ரேவதியே கல்யாணத்தை நிறுத்த போறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் வந்திருக்கு. ஸோ ரேவதி கல்யாணத்தை நிறுத்தி எனக்கு கார்த்தி மாமா தான் வேணும் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.